ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் கத்திரிக்காய் வச்சு தான் ஒரு குழம்பு ரெசிபி பார்க்க போகிறோம். இது சுட சுட சாதத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். தோசைக்குமே இது ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு கடாயை வச்சுக்கோங்க. கடாய் ஹீட் ஆகிறதுக்குள்ளே என்னென்ன பொருள் தேவைங்கிறத பார்த்தலாம். பாருங்கள், காட்டிலேருந்து பறித்த ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காய் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நம்ம கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு மசாலா வறுத்து அரைக்க போகிறோம். அதுக்கு பாருங்கள், சீரகம், மிளகு, சோம்பு, சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி கொஞ்சமாக, தக்காளி 2, ஒரு 2 பீஸ் தேங்காய் பொடிப்படியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. இப்போ கடாய் ஹீட் ஆகிடுச்சு. நான் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் நம்ம அரை ஸ்பூன் எல்லாமே சீரகம், மிளகு, சோம்பு 3 ஆட் பண்ணிக்கலாம். இது ஓரளவுக்கு நல்லா பொரிஞ்சு வரணும். பொரிஞ்சதுக்கப்புறம் இஞ்சி, புளிச்சு வச்ச பூண்டு ஒரு 10 பல் இருந்தால் போதும். அப்புறம் சின்ன வெங்காயம். இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். மீதி இருக்கிற வெங்காயம் கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் குழம்பு தாளிக்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற 2 தக்காளி ஆட் பண்ணிடுங்க. தக்காளியும் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம வதக்கி அரைக்க தான் போகிறோம், அதனால் இந்த பதம் கரெக்டாக இருக்கும். இப்போது இந்த 2 பீஸ் தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இதை போட்டுட்டு ஒரு நிமிஷம் கூட விடாதீங்க. ஒரு பெரட்டிட்டு ஆஃப் பண்ணிடலாம். இல்லைனா மசாலா பொருட்கள் தீஞ்சிரும். ஆஃப் பண்ணிவிட்டு ஆறினோடனே மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கத்திரிக்காயும் 4 கீரி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது மறுபடியும் ஒரு கடாய் வச்சுட்டு ஆயில் விட்டுக்கோங்க. பாருங்கள், நான் குட்டி குட்டி கத்திரிக்காவாக எடுத்திருக்கேன். அதை 4 கட் பண்ணி தனித்தனியாக வரக்கூடாது, 4 கீரி மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், மீதி இருந்த சின்ன வெங்காயம், கொஞ்சம் பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். வதக்கினதை நம்ம அரைச்சி மசாலா ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஆயில் காஞ்சிருச்சு. இப்போ கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிஞ்ச உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி குட்டி கத்திரிக்காயில் செய்யும்போது குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். நமக்கு எந்த அளவுக்கு கத்திரிக்காய் வேணுமோ அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இது ஆயிலே நல்லா பரட்டி விடுங்க. கலர் நல்லா சேஞ்ச் ஆகி கத்திரிக்காய் வெந்து வரணும். இந்த மாதிரி நல்லெண்ணெயில் இந்த கத்திரிக்காவை நல்லா வதக்கி எடுக்கும் பொழுது குழம்போட சுவை இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம ஃபஸ்ட்டு எண்ணெயிலேயே கத்திரிக்காவை நல்லா வதக்கி எடுத்துக்கிறது. நல்லா திருப்பி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா ஓரளவுக்கு எல்லா காயும் வதங்கிருச்சு. இப்போது அதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். எல்லா கத்திரிக்காயும் எடுத்துட்டோம். இப்போ மீதி எண்ணெய் இருக்குது இல்லைங்களா, அந்த எண்ணெயிலேயே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம், ஒரு 4 பல் பூண்டு அதையும் கட் பண்ணி போட்டுக்கோங்க. கருவேப்பிலை 2 கொத்து போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பாருங்கள், ஆனியன் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போது நம்ம அரைச்சி ரெடியாக வச்சுருக்கிற வெங்காயம், தக்காளி, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் இதெல்லாம் போட்டு வதக்கணும் இல்லைங்களா, அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு ஒரு நிமிஷத்துக்கு இந்த ஆயிலே நல்லா பரட்டி விடுங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பண்ணும் பொழுது குழம்போட ருசி இன்னும் கூடுதலாக இருக்கும். ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணுங்கள். இப்போது அது ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரை அலசி கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், தண்ணி ஆட் பண்ணியாச்சு. இது இன்னுமே திக்காக இருக்குது. நமக்கு குழம்பு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி இப்போது அட்ஜஸ்ட் பண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு டம்ளர் தண்ணியும் நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போது இதை நல்லா கொதித்து வரணும். மிக்ஸ் பண்ண நம்மளுக்கு திக்னஸ் தெரிய வரும். பத்தலைங்கிறப்போ தண்ணி ஊற்றிக்கலாம், திக்காக இருந்தால். இப்போது கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்ச
கத்திரிக்காவை போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க. ஆல்ரெடி கத்திரிக்காய் நல்லா வதங்கி வெந்துருச்சு. இப்போது ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும் மீடியம் ஃப்ளேமில். பாருங்கள், சூப்பரான கத்திரிக்காய் குழம்பு ரெடி. தோசைக்குமே இது ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இப்போ ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு 1 நிமிஷம் மட்டும் விட்டுருங்க. இப்போது ஃபைனலாக மல்லி இலை தூவி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இந்த பதம் கரெக்டாக இருக்கும். இது மண் பாத்திரங்கிறதுனால ஆறி வரும் பொழுது இன்னுமே குழம்பு திக்காயிடும். ரொம்ப ஹீட்டாக இருக்கும் இந்த கடாய், மண் கடாய். அந்த ஹீட்டுக்கே குழம்பு இன்னும் திக்காயிடும். இப்போது மல்லி இலை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நம்மளுடைய சுவையான கத்திரிக்காய் கிரேவி ரெடி. பாருங்கள், ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம ஆஃப் ஆனதை விட இன்னுமே குழம்பு திக்காயிடுச்சு. நம்மளுடைய கத்திரிக்காய் கிரேவி ரெடி.